நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரிபுவனம் அதர்மத்தின் உலகமாகிவிட்டது. அதை எவ்வாறாவது அழித்தே தீர வேண்டும். இங்கு பார்த்தாயா மகனே, இதுதான் நம்முடைய கைலாயம், நம்முடைய வாழ்விடம் இது. மாதா, என்ன இவ்வளவு புஷ்பங்களா? அனைத்தும் எனக்கு தானா? தங்களுக்கு தான். தாயே, இது வேண்டாம், எனக்கு அது வேண்டும். தேவர்கள் அனைவரும் அதர்மத்தை அழிக்கும் பணியில் தமக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ளோம். அப்பணியை அனைவருக்கும் வழங்குங்கள். தாம் நடத்தவிருக்கும் இப்பணியில் புவியானது தமக்கு ரதமாக செயல்படும். நானும் சந்திர தேவரும் தமது ரதத்தின் சக்கரங்களாக விளங்கி அதற்கு சக்தியையும் வேகத்தையும் வாரி வழங்குவோம். 4 வேதங்களும் அந்த ரதத்தின் அஸ்வங்களாகும். பிரம்மனான நான் தமக்கு சாரதியாக வீற்றிருப்பேன். நான் தம்முடைய தனுசாவின் மகாதேவா. அந்த தனுசின் நானாக விளங்கப் போவது வாசுகி. திரிபுவனத்தை அழிக்க உள்ள அற்புத அஸ்திரமாக, திவ்ய பானமாக நானே உருவெடுப்பேன். என் அபிப்பிராயத்தை கூறுகிறேன். நான் அந்த பானத்தின் ஆக்ரோஷ அக்னியாவேன். அதர்மத்தை கொண்டிருக்கும் திரிபுவனத்தை அழிக்கும் வாய்ப்பை தாருங்கள். அந்த பானத்திற்கு பல்கும் வேகத்தை நல்கும் வாய்ப்பினை எனக்கு தந்தருளுங்கள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க நான் துவங்கவிருக்கின்ற பணியில் அனைவரும் துணை நிற்க எண்ணுகிறீர்கள். தமது அனைவருடைய விருப்பத்தையும் ஏற்கிறீர்கள். அசுரர்களின் குறிக்கோளானது தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது. நம் அனைவருடைய லட்சியமானது தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது. மகாராஜா, 3 அசுரகுமாரர்களும் திரிபுவனத்தை அடைந்து விட்டனர். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? மகாதேவர் காட்சியளிப்பதாக கூறினார். ஆனால் எனது பார்வைக்கு அவ்வாறு தெரியவில்லையே. எதற்கு இந்த மௌனம் சுக்கிராச்சாரியரே? கொண்டாடுங்கள் உங்கள் மகாதேவரை.
தம் மனம் இப்போது ஆனந்தம் அடைந்ததா? சீடர்களுடைய இந்த அவல நிலையைக் கண்டு அகிலத்தில் எந்த ஒரு குருவாலும் ஆனந்தம் அடைய முடியாது. நான் வேதனை கொண்டிருக்கிறேன். தற்சமயம் எச்சரிக்கை விடுக்கும் தருணமும் தாண்டிவிட்டது. இப்போது நான் வேறொரு உபாயத்தை அவசியம் தேட வேண்டும். தாயே, அனைவரும் ஏன் ஆனந்தம் கொள்ளாமல் வேதனை அடைகிறார்கள்? சிரித்துக்கொண்டே இருக்கும் இவர்கள் ஏன் அழுகிறார்கள்? அதற்கு காரணம் உள்ளது மகளே. அதாவது ஒருவருடைய ஆனந்தமானது அதிகரிக்கும் சமயத்தில் அது கண்ணீராகவும் வெளிப்படுகின்றது. கண்ணீரை காண நான் விரும்பவில்லை. அது ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் சரி. பேத்தியின் விருப்பப்படிதான் அனைத்தும் நடக்க வேண்டும். எங்கே எல்லோரும் தமது கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இன்று ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு இரு காரணங்கள் உள்ளன. முதலாவது, எமக்கு இன்னொரு பார்வதி கிடைத்து விட்டாள். இரண்டாவது காரணம், இரண்டாவது, அன்று உன்னை நாங்கள் ஈன்றெடுக்கையில் எவ்வாறு ஆனந்தம் அடைந்தோமோ அதே ஆனந்தமானது அசோக் சுந்தரி பிறந்ததால் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை புதல்வியாக ஈன்றெடுத்த காரணத்தால் உன்னுடைய தாய் தந்தையருக்கு சம்பூர்ணமான ஒரு நிலை இன்று கிடைத்துள்ளது. சுகத்தோடு அனைத்தும் நிறைந்த நிலை இனி என்றும் உன்னை குடிக்கொண்டிருக்கும் மகளே. அதோடு உன் ஜனனமானது ஒரு மகத்துவ காரணத்திற்காக உருவானது. அதன் வெளிப்பாடு தர்மத்தின் போதனை. உனது பிறப்பின் உத்தேசம் ஈடேற எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும். அசோக் சுந்தரி, நீ பிறப்பெடுத்ததால் எங்களுக்கும் சித்தி எனும் ஸ்தானம் இன்று கிடைத்துவிட்டது. ஆனால் நாங்கள் இருவரும் என்றும் உனக்கு சிநேகிதிகளாக தான் இருப்போம். அதோடு தமக்கு சேவை செய்யும் பணியில் நான் என்றும் ஈடுபடுவேன். தாம் என்ன கூறினாலும் அதை ஆணையாக ஏற்று அதை நிறைவேற்றுவேன். உண்மையாகவா? ஆம். எங்கே குதிரையாக மாறுங்கள். ஆனால் நான் காளையாயிற்றே. தாம் இப்போது தானே கூறினீர்கள், ஆணையிட்டால் அவ்வாறே செய்வேன் என்றீர்கள். அனைவர் கூறியதும் பொய்தானா? சரி, வேதனை வேண்டாம். இதோ நான் குதிரையாக மாறிவிட்டேன். குதிரை மீது இவ்வாறு அமர வேண்டும். என்னவர் எப்போது திரும்புவார்? அசோக் சுந்தரியை கண்டால் அவர் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்வார். தாரகாக்ஷா, கமலாக்ஷா, என் நேரத்தில் வேண்டுமானாலும் திரிபுவனத்தை அழிக்க ஈசன் இங்கு வரலாம். தவறுதலாகவும் நாம் கிரகங்களை ஓர் நேர்கோட்டில் வர வைக்க கூடாது. மகாதேவர்,
எதிர் திசையில் நாம் புறப்படுவோம். என்ன நேர்ந்தது? தேவர்களுக்கு துணை நிற்க மகாதேவர் திருபுவனத்தை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு விட்டார். தேவேந்திரரே, அகங்காரத்தை விட்டொழித்து விடுங்கள். உண்மையை உணருங்கள். ஏன்? நான் இப்போது கூறிய வார்த்தையில் சத்தியம் இல்லையா? எனக்கு இப்போது ஒன்று விளங்கிவிட்டது. மகாதேவருக்கும் எனக்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை. யாம் இருவரும் சமநிலையில் உள்ளோம். அவர் என்னை விட உயர்ந்தவரும் இல்லை, நான் அவரை விட தாழ்ந்தவனும் இல்லை. தேவேந்திரா, உன்னில் அடங்கி இருக்கின்ற அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நீ தாராளமாக வெளிப்படுத்து. உனக்கு இப்போது எடுத்துரைத்தாலும் விளங்காது. ஆனால் அதை உணரும் நேரத்தில் அதனுடைய பாதிப்பை நீ நன்கு உணர்ந்திருப்பாய். நாராயணன் நாராயணன். எவ்வாறு இது என் தந்தையாகும் தாயே? இச்சிலை பேசவில்லை, சிரிக்கவும் இல்லை, என்னை அள்ளி எடுத்து இதயத்தோடு அரவணைக்கவும் இல்லை. ஒன்றை உணர்வாயாக, இது உன் தந்தையின் ஸ்வரூபம். லிங்கம் பூஜிக்கப்பட வேண்டிய ஒன்று. தந்தையை அனைவரும் பூஜிப்பார்களா? உனது தந்தையான பிதா ஜெகத்பிதா ஆவார். அனைத்து உலகத்திற்கும் அவரே தந்தை. இருக்காது. அவர் எனக்கு மட்டுமே தந்தையாவார். அவரது அன்பானது எனக்கு மட்டுமே சொந்தம். மகளே, உனது தந்தையின் அன்பானது கடலுக்கு இணையானது. எவ்வளவு அள்ளி தந்தாலும் அது குறையவே குறையாது. தனது அன்பை அவர் ஒருவர் மீது வழங்கி இன்னொருவருக்கு வழங்காமல் இருப்பது அவருடைய சுபாவம் அல்ல. எந்த பேதமும் காணாதவர் அவர். எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை தாயே. அனைவரும் ஏன் அவரை தந்தை என்கிறார்கள்? ஏனெனில் உண்மையான மனதோடு எவர் உன் தந்தையை அழைத்தாலும் அவர் அவர்களை ஸ்வீகரிக்கின்றார். அவர்களுடைய மன எண்ணத்தை அவர் ஈடேற வைக்கின்றார். அப்படியானால் நான் இவரை பூஜித்தால் என்னுடைய மன எண்ணங்களும் நிறைவேறுமா? மன எண்ணமா? உனக்கு என்ன எண்ணம் தோன்றியுள்ளது? இருக்கிறது. என்னிடம் கூற மாட்டாயா? உசிதம் மகளே, வா, எவ்வாறு லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருகிறேன். என் பூஜை கண்டு தாம் ஆனந்தம் அடைந்திருந்தால் தமது பணியை விரைவாக முடித்துவிட்டு என்னை காண இங்கு ஓடோடி வந்து என்னை இதயத்தோடு அரவணைத்துக் கொள்ளுங்கள். இதுவே என் மன எண்ணமாகும். விரைந்து வாருங்கள் தந்தையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தாங்கள் என்னை தேடி வந்தீர்களா? நம்ப இயலவில்லை. காரணம் என்ன? தம்மை தேடி தேவையென்று வந்து நின்றோர் எவரும் நிராசை அடைந்த மனதோடு ஏமாறுவதில்லை என்றார்கள். அனைவர் விருப்பத்தையும் நிறைவேற்றுபவர் தாம். நானும் ஒரு தானத்தை வேண்டியே இங்கு தம்முன் இப்போது வந்துள்ளேன். எனது நிலை அறிந்து தாம் எனக்கு உதவுவீர்கள் என்று எண்ணுகிறேன். மகாராஜா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் எனக்கு ஒரு ஆணையிடுங்கள். எமக்கு தம்முடைய போர் சேனை தேவை. அனைவரும் ஒன்றை அறிவீர்களா? இன்று இவர்களுக்கு விவாகம். இது என்னுடைய பொம்மை, இது அதனுடைய வரன். அழகான ஒரு வரனையே தேடியுள்ளீர்கள். இவர் மிகவும் சிறந்த வரனாவார். சக்தி வாய்ந்தவர், அழகானவர், நல்குணவான், அத்துடன் ஞானஸ்தன். எனது பொம்மை மிகவும் ஆனந்தமாக வாழ்வாள். நீயும் அவ்வாறே வாழ்க்கையில் வாழப் போகிறாய். சரி சரி, விவாக ஏற்பாடுகளை துவங்குவோம். ஆம், தாராளமாக துவங்கலாம். என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். நாங்கள் அனைத்தையும் செய்து விடுகிறோம். தம்மில் எவருக்கும் எதுவும் தெரியாதா? விவாக ஏற்பாடுகளை பற்றி அறிய மாட்டீர்களா? நானே கூறுகிறேன். உணவிற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதோடு விவாகத்திற்கு வஸ்திரங்களும் வேண்டும். இந்த கைலாயத்தையும் அலங்கரிக்க வேண்டும். வருகின்ற ஊர்வலத்தை வரவேற்க வேண்டும். ஆனால் ஊர்வலத்தோடு யார் வருவார்கள்? எங்களுக்கு இவ்விடத்தில் விவாக ஏற்பாடு இருக்கிறதே. இதை சற்றும் நான் எண்ணவில்லை. தாயே, நந்தியும் மற்ற சிவகணங்களும் ஊர்வலத்தில் வர வேண்டும். நீங்கள் ஊர்வலத்தோடு வர வேண்டியவர்கள். இதற்கு முன்னரும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அதை போலவே இன்றும் நடக்க வேண்டும். நானும் அசோக் சுந்தரியும் மணமகளுடைய வீட்டை சேர்ந்தவர்களாவோம். ஆனால் இந்த பொம்மையானது தமது தாத்தா பாட்டியால் இங்கு கொடுத்து அனுப்பப்பட்டது. தாம் இதற்கு விவாகம் செய்து வைத்தால் தம் மனதிற்கு பிடித்த பொம்மை தம்மை பிரிந்து புகுந்த வீடு சென்று விடும் அல்லவா? அப்போது உங்களுக்கு வேதனையாக இருக்காதா? வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் பெண்ணாக பிறந்தவர்கள் அனைவருமே விவாகம் முடிந்து பிரியத்தானே வேண்டும். சரிதானே தாயே? நான் தம்மை விட்டு பிரிய மாட்டேன் தாயே. நான் விவாகமே செய்து கொள்ள மாட்டேன். தாய் தந்தையரை பிரிந்து நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் தாயே. தங்களுடன் தான் நான் இருப்பேன். தங்களை விட்டு செல்ல மாட்டேன். செல்ல மகளே, பிரிய வேண்டியது என்பது ஒரு கன்னிகையின் நியதி. ஆனால் அவள் செல்லும் இடத்திலும் ஆனந்தத்தை தோற்றுவித்து அவளும் வாழ்வில் சந்தோஷம் அடைவாள். ஆனால் தாயே, தம்மையும் தந்தையையும் இவ்வனைவரையும் விட்டுவிட்டு நான் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பேன்? சற்று சிந்தித்து பார். எவ்வாறு உன் பாட்டி குடும்பத்தை பிரிந்து உனது தாத்தாவின் அன்பையும் ஆதரவையும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள். எவ்வாறு தாய் தந்தையரை பிரிந்து நான் உன்னுடைய தந்தையின் அன்பையும் ஆதரவையும் பெற்று இங்கு சந்தோஷமாக இருக்கிறேன்.
அதுபோலவே நீயும் விவாகம் முடிந்து உனது கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். ஆனால் தாயே, எனது கணவர் என் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால்? அன்பு செலுத்துவார். அவ்வாறு ஒரு வரனை உனக்காக தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? ஆம், உனக்காக ஒரு நல் வரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அவர் வீரராவார், பலசாலியாவார், மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தும் குணவான் ஆவார். அவர் யார் தாயே? கோருங்கள் தாயே, பதில் கோருங்கள். மகளே, அவரது பெயர்தான் நகுசன். நகுசனா?